நான் உள்ள வந்து ஹாய் ஹாய்னு எல்லாம் பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு உள்ள வர்றாரு தலைவர். எனக்கு அப்படியே ஒரு ஒரு கடவுள் நடந்து வர மாதிரி அப்படியே அவர் பாக்குறேன். தலைவா அப்படிங்கிற வந்து தோலை தட்டா நல்லா பண்ணப்பா நல்லா பண்ண. என்ன பேர் என்ன பேர்? ராஜ்கமல் சார். நல்லா இருக்கு கமல் சார் பேரு. நைஸ் 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 அப்படின்னு தோல்ல தட்டுறாரு. சிம்பிளிசிட்டினா என்ன அப்படிங்கறத வந்து அந்த உச்ச நட்சத்திர மனிதன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். திருச்சி கணேஷ் பையனா இத சொல்லவே இல்லை. எங்க சார் கல்ல ஷூட்டிங்ல சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னா எப்படி இருக்காரு அப்பா எப்படி இருக்காரு? ஜெய் சார் எங்க அப்பா ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு அந்த காலத்துல. அந்த செயின் வந்து ரஜினி சார் வாங்கி போட்டுப்பாரு. அத வந்து எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது பெருசு இல்ல, ரஜினி சார் ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்றாரு. அண்ணாமலை டைம்ல நான் அவரோட எடுத்த ஒரு புகைப்படம். அப்ப அதை பார்த்துட்டு பாருப்பா எவ்வளவு முடி பாருப்பா இப்பதான் அப்படியே அந்த சிவாஜில எண்டுல தட்டி காட்டுவார்ல அந்த மட்டும் எல்லாம் போச்சுப்பா. பட் நைஸ் நைஸ் ஏதாவது சாப்பிட வந்தா கொடுத்துக்கிட்டு ஒரு 4 நாட்கள் வந்து எனக்கு என்னவோ என்னோட பெரிய மென்டார் ஒரு குருநாதர் வந்து அவர் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். ஜெய்சங்கர் சார் தவிர்த்து உங்களுக்கு யாரு? ரஜினி சார் தான் சார். ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல, அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அதிகமா அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா ஏறும். ஏதோ ஒரு படத்துல தம் அடிக்க கூடாது தண்ணி அடிக்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நான் தண்ணி தொட்டது இல்லை. அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்லை, அதனால அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சு. பட் ரஜினி சாரை ஃபாலோ பண்ணும் போது எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மண்டக்குள்ள ரொம்ப ஷார்ப்பா ஏறிடுச்சு சார். ஸோ ரஜினி சார் வந்து என்னோட போன்லயும் இது பாத்தீங்கன்னா வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த லிங்கா படத்துல எனக்கு 25,000 சம்பளம் கொடுத்தாங்க 4 நாள் நடிச்சதுக்கு. அப்ப நான் ரஜினி சாருக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நான் போகல, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கேஸ் வைக்குமார் சார் நீ நேத்தே போயிருக்கணுமே என்ன பண்றீங்க அப்படின்னாரு. இல்ல என்ன சொல்லி தொலை அப்படின்னாரு. இல்ல இந்த மாதிரி ரஜினி சாரை பாக்கணும். எதுக்குடா 4 நாள் அவரோட தாண்டா இருந்த? இல்ல சம்பளம் கொடுத்தாங்க அவர் கையால வாங்க. சூப்பர்றேன் சரி இரு அப்படின்னு அன்னைக்கு ஃபுல் டே இருக்க வச்சுட்டாரு. அன்னைக்கு ரஜினி சார் போர்ஷன் இல்ல. அடுத்த நாள் காலைல 8:30 மணிக்கு ரஜினி சார் இறங்கி வரும்போது ரவிக்குமார் சார் போட்டு விட்டார். சார் ஊருக்கு போற மாட்டேங்கிறான் சார், உங்களை பார்க்க நிக்கிறான்னு. என்ன ராஜ்குமார் என்ன அப்படின்னாரு. இல்ல சார் இந்த சம்பளம் வாங்கிட்டீங்க குட். இல்ல சார் உங்க கையால கொடுக்கணும். ஐயோ ஏன் கையால என்னப்பா அப்படின்னு பாக்கெட் தொட்டு பாக்கல ஒரு 100 ரூபா தான் வச்சிருக்காரு. ஐயோ என்கிட்ட ஒண்ணு இல்லையப்பா அப்படின்னு அந்த 25,000 பிரிச்சு அதுக்குள்ள அந்த 100 ரூபாயை வச்சு மடிச்சு அவர் என் கையில கொடுத்த காசு தான் இன்னைக்கு நான் என்னோட வால்பேப்பர்ல வச்சிருக்கேன். சோ தூங்கும் போதும் அவரை பார்த்துதான், காலைல எந்திரிக்கும் போதும் அவரை பார்த்துதான். அவர் வந்து டக்குன்னு பண்ணிட்டே இருக்கும் போது டேய் ஒரு சீன் இருக்கு பண்றியா அப்படின்னாரு. என்ன சார் கேக்குறீங்க, தலைவரோட ஒரு ஃப்ரேம்ல வரணும்னா அப்படின்னா வாங்க பண்ணுங்கன்னு அந்த ஷார்ட்டை கொடுத்தாங்க. அந்த ஷார்ட்டை கொடுக்கும் போது அது வரைக்கும் ரஜினி சார் வந்து எங்க ஃப்ரேம்ல இல்ல. நானு டைரக்டர் ரங்கநாதன் சாரு, ரவி மரியா சாரு, அனுஷ்கா மேடம் 4 பேர் மட்டும்தான். அவர் வந்திருந்திருக்காரு ரஜினி சார். பட் எங்களோட அந்த சீன்ல இல்ல பாத்துட்டு இருந்திருக்காரு. நான் உள்ள வந்து ஹாய் ஹாய்னு எல்லாம் பண்ணி முடிச்சோடனே டக்குன்னு உள்ள வர்றாரு தலைவர். எனக்கு அப்படியே ஒரு ஒரு கடவுள் நடந்து வர மாதிரி அப்படியே அவர் பாக்குறேன். தலைவா அப்படிங்கிற வந்து தோலை தட்டா நல்லா பண்ணப்பா நல்லா பண்ண. என்ன பேர் என்ன பேர்? ராஜ்கமல் சார். நல்லா இருக்கு கமல் சார் பேரு. நைஸ் 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 அப்படின்னு தோல்ல தட்டுறாரு. சோ அது அந்த இம்பாக்ட் வந்து அப்படி ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து எங்க அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு பிளாஷ்பேக் உண்டு. எங்க அப்பா வந்து ரஜினி சாரோட பழைய நண்பர். அந்த போட்டோக்களை நான் போய் காட்டவும் திருச்சி கணேஷ் பையனா இத சொல்லவே இல்லை. எங்க சார் கல்ல ஷூட்டிங்ல சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னா எப்படி இருக்காரு அப்பா எப்படி இருக்காரு? ஜெய் சார் எங்க அப்பா ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு அந்த காலத்துல. அந்த செயின் வந்து ரஜினி சார் வாங்கி போட்டுப்பாரு. அத வந்து எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது பெருசு இல்ல, ரஜினி சார் ஞாபகம் வச்சுட்டு அதை சொல்றாரு. ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு நான் வாங்கி போட்டுக்கிறேன் எப்படி இருப்பாரு போட்டோ காட்டினேன். அந்த போட்டோல வந்து ரஜினி சாருக்கு ஃபுல் முடி. அண்ணாமலை டைம்ல நான் அவரோட எடுத்த ஒரு புகைப்படம். அப்ப அதை பார்த்துட்டு பாருப்பா எவ்வளவு முடி பாருப்பா இப்பதான் அப்படியே அந்த சிவாஜில எண்டுல தட்டி காட்டுவார்ல அந்த மட்டும் எல்லாம் போச்சுப்பா. பட் நைஸ் நைஸ் அப்போ உன்னை பார்த்த ராஜா சின்ன ரோஜால பார்த்தேன். இப்ப வந்து லிங்கால கூட நடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு 3 நாள் வந்து நான் திருச்சி கணேஷோட பையன் தெரிஞ்சப்பறம் என்ன ஒரு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிட வந்தா கொடுத்துக்கிட்டு ஒரு 4 நாட்கள் வந்து எனக்கு என்னவோ என்னோட பெரிய மென்டார் ஒரு குருநாதர் வந்து அவர் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய அனுபவம். சிம்பிளிசிட்டினா என்ன அப்படிங்கறத வந்து அந்த உச்ச நட்சத்திர மனிதன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இதுக்கு மேல வந்து சிம்பிளி நம்மளுக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாதுப்பா. அவர் அந்த கோட் ஷூட் போட்டுட்டு கூட அப்படியே ஒரு மாதிரி அன்னீசியா தான் இருக்காரு. அதை கழட்டிட்டு அந்த சாதாரணமான வெள்ளை சட்டையும் ஒரு கதர் வேட்டியும் கட்டுறாரு பாருங்க. கட்டணும் அப்பா இப்பதான்ப்பா நல்லா இருக்கு. சோ அதுதான் ரஜினி சார். அந்த சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட இருந்து நம்ம காட்டி வச்சிட்டோம்.